அயன் ஹார்ட் அப்படிங்கிற சீரிஸ் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க இந்த டைம்ல அந்த சீரிஸ்ல வரக்கூடிய ரீரி வில்லியம்ஸ் அப்படிங்கிற கேரக்டருடைய ஒரு சில ஃபேன்ஸை போட்டு தான் இப்போ இன்டர்நெட்ல பொழந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க போட்ட இந்த ஒரு ட்வீட் தான். இதுல அவங்க என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, ரீரி வில்லியம்ஸ்ங்கிற கேரக்டர் பிளாக்கா இருக்கிறதுனால தான் மார்வல் ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்கள வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மார்வல் ஃபேன்ஸ் இந்த ரீரி வில்லியம்ஸ்ங்கிற கேரக்டரை வெறுக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா அதுக்கு காரணம் அவங்க பிளாக்கா இருக்காங்க அப்படிங்கிறது இல்ல. ஒருவேளை அது உண்மையா இருந்திருந்தா பிளாக் பேந்தர் 1 and 2 மூவி பாக்ஸ் ஆபீஸ்ல அவ்வளவு பெரிய நம்பர்ஸ் பண்ணிருக்காது. அதே மாதிரி சாம், வார் மிஷின், நிக் ஃபியூரி இவங்க யாருக்குமே அவ்வளவு ஃபேன்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க. மார்வல் ஃபேன்ஸ் ரீரி வில்லியம்ஸை வெறுக்கிறதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா, அயன் ஹார்ட் சீரிஸ்ல ரீரி வில்லியம்ஸ்ங்கிற கேரக்டர் அயன் மேனை ரெஸ்பெக்ட் இல்லாம பேசினதுதான். அப்படி என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, டோனி ஸ்டார்க் ஒரு பணக்காரனா இல்லாம இருந்திருந்தா அவனால அயன் மேனை ஆயிருக்கவே முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா மேடம் ஒன்ன மறந்துட்டாங்க. என் தலைவன் தன்னுடைய முதல் சூட்டை கொகையில அங்க இருக்க ரிசோர்சஸை வச்சு பணைய கைதியா இருக்கும்போது ரெடி பண்ணிருப்பான். டோனி ஸ்டார்க் அப்படிங்கிற கேரக்டருக்கு தன்னுடைய ஐடியாவை டெவலப் பண்றதுக்கு மட்டும் தான் காசு தேவைப்பட்டுச்சு, அந்த ஐடியாவை உருவாக்குறதுக்கு இல்ல.